صلی علی رسوله الکریم اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم افلا ينظرون الى الابل كيف خلقت وقال النبينا صلی اللہ علیہ وسلم الابل عز لأهلها والغنم بركة والخيل معقود في النواصي الخير الى يوم القيامة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள் நம் அவர்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வினுடைய கிருபை வற்றாது நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இறைவனை மறந்து அவன் வல்லமையை விட்டு அகன்று வாழுகின்றவர்களை அல்லாஹ் தன்னின்பால் தன் வல்லமையின்பால் ஈர்க்கும் வண்ணமாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் இவ்வாறாக கூறுகிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவர்கள் திருக்குர்ஆனை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா, அல்லது அவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டுள்ளதா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், காடு, மேடு, கடல், திடல், மலைகள் போன்ற பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் தனது மாபெரும் அத்தாட்சி என்று அறிவிப்பு செய்கிறான். இவைகள் எல்லாம் தனது மாபெரும் சக்தியை கொண்டு உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறான். இதை போன்ற மாபெரும் படைப்புகளை எல்லாம் எவராலும் படைக்க முடியாது என்பதாக சவால் விடுகிறான். விஞ்ஞானத்தினால் நிரூபிக்கப்பட்ட சில உண்மைகள் குர்ஆனோடு ஒத்துப்போகும். ஆனால் விஞ்ஞானத்தினால் விளங்க முடியாததை, விஞ்ஞானத்தினால் விளங்க தெரியாததை தியரி என்ற பெயரில், அதாவது யுகம், கற்பனை என்ற அடிப்படையில் விளங்க முயற்சிக்கும். அப்படிப்பட்ட தியரியை நாம் நம்ப தேவையில்லை. ஏனென்று சொன்னால் குர்ஆன் ஆகிறது இதில் முழுக்க முழுக்க உண்மையை மட்டும் போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவர்களெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய விஞ்ஞானம் என்பது காலப்போக்கிலே வெற்றி அடைந்தது. எவர்களெல்லாம் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்களோ அப்படிப்பட்டவர்களின் விஞ்ஞானம் என்பது தோற்று போனது. உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சார்லஸ் டார்வின் என்கிற நபர், சர் ஐசக் நியூட்டன் என்கிற நபர், இவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். இவர் கிராவிட்டியை கண்டுபிடித்தார். அதாவது இந்த உலகத்திலே புவியீர்ப்பு விசை இருக்கிறது, ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது என்பதாக கண்டுபிடித்தார். அந்த ஈர்ப்பு என்பது ஒரு பொருளினுடைய எடையை பொறுத்தும் ஒரு பொருளினுடைய தூரத்தை பொறுத்தும் அமைகிறது என்பதாக கண்டுபிடித்தார். இவருடைய தியரியின்படி, இவருடைய கற்பனையின்படி 65 கிலோ எடையுள்ள ஒரு பொருள் நிலவிலே 11 கிலோவாக இருக்கிறது என்பதாக கண்டுபிடித்தார்கள். இவருடைய விஞ்ஞானம் என்பது காலப்போக்கிலே உண்மையாகிவிட்டது. அதை விஞ்ஞானத்தில் சென்றவர்கள் அதை உறுதியும் செய்தார்கள். எவர்கள் எல்லாம் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக இந்த உலகம் தானாக இயங்குகிறது, கடவுள் என்று யாரும் இல்லை என்று சொன்னார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய விஞ்ஞானம் என்பது தோற்று போனது. உதாரணமாக எடுத்தோம் என்று சொன்னால் சார்லஸ் டார்வின் என்கிற நபர், இவருடைய தியரி என்னவென்றால், இந்த உலகத்தில் ஒன்றிலிருந்து தான் ஒன்று வந்தது, அதாவது குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான், நாயிலிருந்து தான் நரி வந்தது என்பதாக இவர்களுடைய தியரி. இந்த உலகத்தில் கடவுள் என்று எதுவுமே கிடையாது என்பதாக சொன்னார்கள். இவர்கள் சொல்கின்ற பொழுது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் என்று சொல்கிறார்கள் என்றால் அதை போன்ற ஒரு விலங்கு இருந்திருக்க வேண்டும், அல்லது அப்படிப்பட்ட விலங்கு வாழ்ந்ததற்குண்டான ஏதேனும் ஒரு அடையாளம் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அடையாளம் இன்று வரையும் கிடைக்கவில்லை. இப்படிப்பட்டவர்கள் தான் ஒட்டகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஒட்டகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி எதிலிருந்து வந்தது என்பதாக ஆராய்ச்சி செய்கிறார்கள். கடைசியிலே நிலைகுலைந்து நின்றார்கள். ஆனால் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அழகாக சொல்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதாக நீங்கள் பார்க்கவில்லை என்பதாக கேட்கிறான். இறைவன் இருக்கிறான் என்பதற்கு பலதரப்பட்ட அடையாள
அடையாளங்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே விட்டு சென்றிருக்கிறான். இந்த ஒட்டகத்தை பற்றி கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டகத்திற்கு மிக பெரும் ஒரு திமிலை கொடுத்திருக்கிறான். என்னது எதற்காக என்று தெரியுமா? உணவும் தண்ணீரும் கிடைக்கின்ற சமயத்திலே அதனை உட்கொண்டு அந்த பஞ்சமான காலகட்டத்தில் அது கிடைக்காத போது தன்னுடைய கொழுப்பிலே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை கொண்டு அது சுவாசிக்கிறது, ஆக்சிஜனை கொண்டு நீரையும் உணவையும் உற்பத்தி செய்கிறது என்பதாக கூறுகிறார்கள். அதே போன்று உணவை மட்டும் உட்கொண்டு தண்ணீரை குடிக்காமல் 1 மாத காலம் வரை வாழும் பிராணி ஒட்டகமாக இருக்கிறது. குளிர்காலங்களாக இருந்தாலும் சரி 6 மாத காலம் வரை தண்ணீரும் உணவும் அல்லாமல் பிரயாணம் செய்யக்கூடிய விலங்கு ஒட்டகமாகும். அதே போன்று ஒட்டகம் குடிக்கின்ற போன்று தண்ணீர் வேறு எந்த விலங்கும் குடிப்பதில்லை என்று கூறுகிறார்கள். 10 நிமிடத்திலே 100 லிட்டர் தண்ணீரை குடிக்கக்கூடிய விலங்காக ஒட்டகம் இருக்கிறது. அந்த தண்ணீரை குடிக்கின்ற பொழுது அதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய சிகப்பணுக்களிலே தண்ணீரை ஏற்றிக்கொள்கிறது. அந்த சிகப்பணுக்கள் இருக்கிறது அது அதை விட 200 அசல் மடங்கை விட 200 மடங்குகளாக அந்த ஒட்டகத்திற்கு விரித்து குடிக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய நீர்ப்பையிலேயும் தண்ணீரை ஏற்றிக்கொள்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு அவ்வாறல்ல. ரவுண்ட் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு தான் மனிதனுடைய உடம்பிலே சிகப்பணுக்கள் இருக்கிறது. ஆனால் ஒட்டகத்தினுடைய சிகப்பணு என்பது ஓவல் என்று சொல்லப்படக்கூடிய முட்டை வடிவிலே இருக்கும். அதே போன்று ஒட்டகம் இருக்கிறது, அது தண்ணீர் 1 மாதம் காலம் வரை அருந்தாமல் இருந்தால் 33% அதனுடைய உடல்நீரை குறையும். ஆனால் அதற்கு மரணம் ஏற்படாது. ஆனால் மனிதனோ 3 நாட்கள், சரியாக சொல்ல போனோம் என்று சொன்னால் 72 மணி நேரம் ஒரு மனிதன் தண்ணீர் அருந்தாமல் இருந்தால் அவனுடைய உடல் எடை 8% குறைந்து அவன் மரணத்திற்கு தயாராகி விடுகிறான். அதே போன்று ஒட்டகத்தினுடைய உடம்பிலே 40% நீர்மட்டம் குறைந்தால் கூட அதற்கு மரணம் ஏற்படாது. ஆனால் மனிதனுடைய உடலிலோ 12% நீர் மட்டம் குறைந்தால் கூட அவன் மரணத்திற்குண்டான தயாரிப்பை ஏற்பட்டு விடுகிறது என்பதாக கூறுகிறார்கள். அதே போன்று அதனுடைய பிரம்மாண்டமான படைப்பு அதனுடைய உடல் அமைப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவ்வாறாக சொல்வார்கள். வெயிலின் வெப்பம் இருக்கிறது 104 டிகிரி அடைந்தால்தான் அதனுடைய உடம்பிலிருந்து வேர்வை வருமாம். அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான உடலிலே அதிகமான வியர்வை சுரப்பிகள் இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறாக இருப்பதில்லை. அதனுடைய உடம்பிலே வியர்வை சுரப்பிகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். ஆனால் மனிதனாகட்டும் சரி, மற்ற விலங்குகளாகட்டும் சரி, சிறிது வெயில் அடித்தாலே போதும் அந்த வியர்வையிலேயே மனிதனும் மற்ற விலங்குகளும் குளித்து விடுகிறார்கள். ஆனால் ஒட்டகம் இருக்கிறது 104% வெயில் அடைந்தால்தான் அதனுடைய உடம்பிலிருந்து வியர்வை வரும் என்று சொல்கிறார்கள். பகற்காலங்களிலே 12 டிகிரி வரை, சரியாக சொல்ல போனோம் என்று சொன்னால் 107 டிகிரி வரை தன்னுடைய உடம்பிலே வெப்பத்தை ஏற்றிக்கொள்கிறது. மனிதனுடைய உடம்பிலே 99% வெப்பம் வந்தாலே போதும் அவனுக்கு காய்ச்சல் என்று பெயர் வைத்து விடுகிறார்கள். ஆக இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான படைப்பை பார்த்துதான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அஃபலா யன்துரூன இலை இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதாக நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்பதாக கூறுகிறார்கள். அடுத்தபடியாக அதனுடைய சிறுநீரை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஒட்டகத்திற்கு இருக்கக்கூடிய சிறுநீரை போன்று இந்த உலகத்தில் எந்த மனிதனாகட்டும் சரி, எந்த விலங்குகளாகட்டும் சரி, எவருக்கும் அதை போன்று சிறுநீர் கிடையாது என்பதாக கூறுகிறார்கள். மனிதனாகட்டும் சரி, மற்ற விலங்குகளாகட்டும் சரி, அவன் மலத்தை கழிக்கின்ற பொழுது, அவனுடைய அந்த சிறுநீரை கழிக்கின்ற பொழுது 92% நீரும் 8% தாது கழிவுகளும் இருக்கிறது. ஆனால் ஒட்டகம் சிறுநீரில் 8% கூட நீர் இல்லை, மாறாக 40% தாது கழிவுகளை வெளியாக்குகிறது. குறைவான நீரை கொண்டு அசுத்தத்தை சுத்தம் செய்கிறது என்பதாக கூறுகிறார்கள். அதே போன்று ஒட்டகம் இருக்கிறது, அதற்கு உடலில் ஏதேனும் ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் சிறுநீரில் வரக்கூடிய யூரியா என்கிற அந்த உப்பினுடைய அளவை குறைத்துவிட்டு தன்னுடைய உடம்பிலே சேர்த்து புரோட்டீன் என்கிற சத்தை அதுவே தானாக உற்பத்தி செய்து கொள்கிறது என்பதாக கூறுகிறார்கள். அதே போன்று மாடாகட்டும் சரி, மற்ற விலங்குகளாகட்டும் சரி, வெயில் அதிகம், அதே போல் 20 லிட்டர் நீரை ஒரு நாளைக்கு இழக்கிறது. ஆனால் ஒட்டகமோ ஒரு நாளில் ஒரு சொட்டு நீரை கூட அதனுடைய உடம்பில் இருந்து வெளியேற்றுவதில்லை என்பதாக கூறுகிறார்கள். நாமெல்லாம் ஒரு கண்ணாடியில் மூச்சை விட்டோம் என்று சொன்னால் அதிலே ஈரப்பதத்தை நாம் பார்க்கலாம். ஒரு தடவை ஒரு மனிதன் மூச்சை விட்டான் என்று சொன்னால் 16 மில்லி நீரை அவன் இழக்கிறான்.
ஆனால் ஒட்டகம் மூச்சை விடுகின்ற பொழுது ஒரு சொட்டு நீரை கூட இழப்பதில்லை என்பதாக கூறுகிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா அதனுடைய மூக்கமைப்பை அவ்வாறாக படைத்திருக்கிறான். எவ்வாறு என்று தெரியுமா? அதற்கு அடுக்கான திசைகளை அல்லாஹ் தாலா படைத்திருக்கிறான். அது மூச்சை விடுகின்ற பொழுது 2% ஈரப்பதத்தை தடுத்து கொண்டு 1% மட்டும் மூச்சை விடுகிறது. மூச்சை விட்டு தனக்குள் மூச்சை விட்டு இழுக்கிறது. எனவே அதன் காரணமாக நீர் ஒரு சொட்டு கூட கழிவதில்லை என்பதாக கூறுகிறார்கள். அதே போன்று ஒட்டகத்தினுடைய காலை பற்றி சொல்கிறார்கள். மற்ற விலங்குகள் எல்லாம் குழம்பை கொண்டு நடக்கிறது. ஆனால் ஒட்டகம் இருக்கிறது வெடித்த இரு குழம்புகளை இணைத்து மெதுவாக இருக்கின்ற அந்த பாதத்தை கொண்டு பாலைவனத்திலே நடக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மேடு பள்ளமாக இருந்தாலும் சரி வெகு விரைவாக செல்லக்கூடியதாக ஒட்டகத்தினுடைய காலமைப்பு இருக்கிறது. அதே போன்று 500 கிலோ எடையுள்ள ஒட்டகம் 450 கிலோ வரை சுமையை சுமக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று மற்ற விலங்குகள் எல்லாம் பாலைவனத்தில் விட்டால் நடக்க முடியாது. ஆனால் ஒட்டகம் ஓடக்கூடியதாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். அதே போன்று ஒட்டகம் இருக்கிறது. அதனுடைய பாலை பற்றி சொல்கிறார்கள். ஒட்டகத்தினுடைய பாலிலே அதிகமான சத்துக்கள் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் விட்டமின் சி என்கிற சத்து ஒட்டகத்தினுடைய பாலிலே அதிகமாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். இந்த பாலில் இந்த விட்டமின் சி இருக்கிறது. இது நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு மிக சிறந்த மருந்தாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். அதே போன்று ஒட்டகம் இருக்கிறது. எவ்வளவுதான் வெயிலில் நின்றாலும் சரி அதனுடைய 10 மாடு குடிக்கின்ற பாலை ஒரே ஒட்டகம் குடிக்கிறது. சொல்ல போனால் ஒரு நாளைக்கு 15 லிட்டரில் இருந்து 20 லிட்டர் வரை ஒரு மனிதனுக்கு பாலை கொடுக்கக்கூடியது ஒட்டகமாக இருக்கிறது. மற்ற விலங்குகளாகட்டும் சரி எருமை மாடுகளாகட்டும் சரி வெயிற்காலங்களிலே நின்றுவிட்டால் அதனுடைய சூடு உடம்பிலே ஏறி ஒன்று பால் தடைபட்டு போய்விடும், அல்லது அந்த பாலிலே கொழுப்பினுடைய அளவு அதிகமாகி பாலை குடிக்க முடியாமல் போகிவிடும். ஆனால் ஒட்டகம் அவ்வாறல்ல. 10 நாட்கள் கூட தண்ணீரை அருந்தாமல் 10 மாடு குடிக்கின்ற பாலை ஒரே ஒரு ஒட்டகம் குடிக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். ஒட்டகத்திற்கும் ஒரு சில பழக்கங்கள் இருக்கிறது. நான் மாடு புல்லும் புண்ணாக்கும் தந்தால் தான் பால் தருவேன் என்கிற கர்வம் ஒட்டகத்திடம் கிடையாது. கிடைத்ததை சாப்பிட்டு விட்டு 10 மாடு குடிக்கின்ற பாலை அந்த ஒட்டகம் குடிக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். அதே போன்று அதனுடைய உதட்டை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது ரப்பர் போன்ற இருக்கின்ற அந்த உதட்டை கொண்டு மிகப்பெரிய முட்களையும் கூட மிக லேசான முறையிலே அது மென்று சாப்பிடுகிறது என்பதாக கூறுகிறார்கள். எனவே இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான அந்த ஒட்டகத்தை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இவ்வாறாக கூறுகிறான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதாக நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே கூறுகிறான். அதே போன்று ஒட்டகத்தினுடைய கழுத்து இருக்கிறது 12 அடி அகலமுள்ள நீளமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இப்படி படைத்ததுக்கு உண்டான காரணம் என்னவென்றால் மிக உயர்ந்தமான இடங்களில் கூட அந்த செடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு சொட்டு கூட கீழே விழாமல் சாப்பிடுவதற்காக அல்லாஹ் தஆலா ஒட்டகத்தை இவ்வாறு படைத்திருக்கிறான். மற்ற விலங்குகளாக இருந்தால் ஒரு இலையிலே தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர் சத்து இருக்கிறது, அதை சாப்பிடுகின்ற பொழுது அந்த நீரை சிதறவிடும். ஆனால் ஒட்டகம் அவ்வாறல்ல. ஒரு சொட்டு கூட நீரை சிந்தாமல் அதை அப்படியே விழுங்கி விடக்கூடிய ஒட்டகமாக இருக்கிறது, சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். எனவேதான் ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா இவ்வளவு தெளிவாக குர்ஆனிலே கூறுகிறான். எவர்களெல்லாம் பரிணாம வளர்ச்சி உலகத்தில் கடவுள் இல்லை என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு சிறுபிள்ளைகளுக்கு பாடம் எடுப்பது போல் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அவர்களை பார்த்து சொல்கிறான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதாக நீங்கள் பார்க்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா என்பதாக சொல்கிறான். எனவே அல்லாஹ் தஆலாவினுடைய படைப்பை சிந்தித்து அவனுடைய வல்லமையை விளங்கி அவன் சொன்ன கடமைகளை நிறைவேற்றி அவன் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்துருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.